வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உய்த்துவிடும் ஒரு அழகான கிராமம். அங்கு ராமன், சிவா என்ற இரண்டு நண்பர்கள் சிறுவயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்தவர்கள். பள்ளி, விளையாட்டு, கனவுகள் எல்லாமே ஒரே மாதிரி. பள்ளி முடிந்ததும் ராமன் சொன்னான், நான் நேர்மையாக உழைத்து ஒரு சிறிய கடை தொடங்கப் போறேன். சிவா சிரித்தான். இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு என்ன அவசியம்? சுலபமா பணம் சம்பாதிக்க வழி இருக்கு. ராமன் எதுவும் பேசவில்லை. அவன் தந்தையின் பழைய கடையை சுத்தம் செய்து அதிலே உழைப்பை ஊற்றி நேர்மையாக வாழ்க்கையை தொடங்கினான். உழைப்பின் வளர்ச்சி ஆரம்பத்தில் ராமனின் கடைக்கு அதிக வாடிக்கையாளர்கள் இல்லை. ஆனால் வந்தவர்களை அவன் மரியாதையுடன் நடத்தினான். ரூபாய் கூட அதிகமாக வாங்கவில்லை. நேர்மைதான் எனக்கு முதலீடு என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டான். மாதங்கள் கடந்தன. மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். ராமன் கடையில் ஏமாற்றமில்லை. அந்தச் சொல்தான் அவனுடைய கடையை வளர்த்தது. பொறாமையின் தொடக்கம். இதையெல்லாம் பார்த்த சிவாவின் மனதில் ஒரு தீ எரிய ஆரம்பித்தது. நான் அவனைவிட புத்திசாலி. ஆனால் அவனுக்கு மட்டும் இவ்வளவு மரியாதையா என்று பொறாமை கொண்டான். அவன் உழைப்பை பார்த்து மகிழவில்லை. அதற்கு பதிலாக அவனை இழிவுபடுத்த வழி தேடினான். தவறான பாதை. சிவா சுலப பணத்திற்காக தீய மனிதர்களுடன் சேர்ந்தான். பொய், ஏமாற்று, சட்டவிரோத வேலை எல்லாம் அவனுக்கு விரைவான வெற்றி போல தெரிந்தது. ஆரம்பத்தில் பணம் வந்தது. சிவா பெருமை பேசினான். பாரு, உழைக்காமலே சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த பணத்தில் அமைதியில்லை, மன நிம்மதியில்லை. வீழ்ச்சி ஒரு நாள். சிவா செய்த தவறுகள் வெளிச்சத்திற்கு வந்தன. பணம் போனது. மரியாதை போனது. அவனை தேடி வந்தவர்கள் உதவிக்கு வரவில்லை. அவன் தனிமையில் உடைந்தான். அப்போதுதான் ராமனின் வார்த்தைகள் அவனுக்குள் ஒலித்தன. நேர்மைதான் உண்மையான செல்வம். உணர்வு அவமானத்துடன் சிவா ராமனை சந்திக்க வந்தான். கண்ணீருடன் சொன்னான், என்னை பொறாமை அழிச்சிடுச்சு. நீ உழைப்பால் உயர்ந்தாய். நான் தீய வழியால் வீழ்ந்தேன். ராமன் அமைதியாக சொன்னான், பொறாமை மனிதனை அழிவுக்கு இட்டுச் செல்லும். மாற்றம் வேண்டும்னா இப்போதே தொடங்கு. முடிவு. சிவா தனது தவறுகளை விட்டுவிட்டு மீண்டும் நேர்மையான வாழ்க்கையைத் தொடங்கினான். அது சுலபமில்லை. ஆனால் அதுதான் சரியான பாதை. ராமன், சிவா இருவரும் இப்போது ஒரே கிராமத்தில் நேர்மையுடன் வாழ்ந்தார்கள். பொறாமை மனிதனின் செல்வத்தையும் மன நிம்மதியையும் அழிக்கும். உழைப்பும் நேர்மையும் வாழ்க்கையை உயர்த்தும். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவே ஆற்றல். கற்பது மகிழ்ச்சி, அறிவது இனிமை. அனைவருக்கும் நன்றி.